வெல்கம் பேக் மக்களே. ரொம்ப நாள் கழித்து வரனால தரமான ஒரு படமாக தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்த படம் தான் ஈகோ. கேரளா பார்டரில் ஒரு 1500 ஏக்கர் தோட்டம். ஸோ அந்த 1500 ஏக்கர் மலைக்கு மேலே உங்களோட வீடு. அந்த மலைக்கு மேலே ஏறுறதுனா கூட புது ஆளுக்கு யாருமே ஏற முடியாது. ஏன்னா அவன் வளர்த்த நாய்க்கு கிட்டத்தட்ட 100 நாய்கள் இருக்குது. ஒவ்வொரு லேயருக்கும் 10 நாய்கள்லாம் நிற்கும். ஸோ ஒவ்வொரு லேயராக அந்த நாய்களை தாண்டி புது ஆளுக்கு யாரும் மேலே போகவே முடியாது. மலேசியாவிலேருந்து கட்டிட்டு வந்த பொண்டாட்டி, ஊரெல்லாம் வப்பாட்டி, ஊருக்குள்ளே பெரிய டானு, கொலை எல்லா கருமத்தையும் பண்ணுறது, போலீஸ்லேருந்து லோக்கல் ஆளுகள்லேருந்து எல்லாரும் இவனை கண்டா பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒரு கொலைக்கேஸில் மாட்டிக்கிட்டு சரி வக்கீல் வழக்கம் போல் சொல்லுவாப்புல, இல்லை ஒரு 2-3 நாள் அப்ஸ்காண்டாரு, அதுக்கப்புறம் முன்ஜாமீன் எடுத்துறேன்ட்டு அது மாதிரி அப்ஸ்காண்டா போன ஒரு ஆள் 7 வருஷமாக காணோம். அந்த ஆளை ஊரே தேடுறானுங்க. லோக்கல் இருக்க ஆளுங்க தேடுறானுங்க, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தேடுறானுங்க, போலீஸ்காரங்க தேடுறாங்க, மிலிட்ரியிலேருந்து கூட ஒருத்தன் தேடுறான். அவனோட பழைய நண்பர்களாக விரோதியாக மாறினவங்க கூட இவனை கொள்றதுக்காக இவனை தேடுறானுங்க. யாரா இவன் இப்பேற்பட்ட சம்பவத்தெலாம் பண்ணியிருக்கான்? இவன் யார்? எதுக்காக போய் ஒளிஞ்சிருக்கான்? ஏன் 7 வருஷமாக வெளியே வராமல் இருக்கான்? அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட கதை. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் அப்படி ஒருத்தர் காட்டுறாங்க. ஸோ மலைவாழ் மக்களுங்கிறனால மலையில் மேலே கீழே இறங்குற மாதிரி ஜீப் போட்டுக்கிட்டு லோக்கலில் சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவர். ஸோ ஒரு டூரிஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லி அவரை மீட் பண்ணுறதுக்காக லாட்ஜுக்கு வர்றாரு. கொடுங்க சார், அவர் பேக்கெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த டூரிஸ்ட் மோகங்கிறவரோட பேக்கெல்லாம் எடுக்க போகும்போது அங்கேருந்து சவுண்டு வரதை பார்த்து பயந்துடுறாரு. என்னென்னு பார்க்கும்போது அந்த ஒரு பேக்குள்ளே நாய் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அப்புக்குட்டியை மோகன் தான் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இவர் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காருன்னா, இவரை வச்சிருக்க டாகோட ப்ரீடு மலேசியன் ப்ரீடு. ஸோ மலேசியாலேயே இப்போல்லாம் நிறைய கிராஸ் ப்ரீட் ஆகிடுச்சு, ஒரிஜினல் ப்ரீடு கிடைக்க மாட்டேங்குது. இந்த மலேசியன் ப்ரீடோட ஆண் வாரிசுகள்லாம் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஆமாம்மா, நம்ம ஊரில் குறியச்சுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட தான் அந்த நாய்களாக இருக்குது அப்படின்னு. அந்த நாயோட இந்த நாயை ப்ரீட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி இவரும் மேலே மலைக்கு மேலே இப்போ கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே கட் பண்ணால் நம்ம டிரைவர் அப்புக்குட்டி ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு மலை மேலே இருக்கிற அந்த வீட்டுக்கு வர்றாரு. ஸோ அதுதான் நம்ம குறியச்சனோட வீடு. குறியச்சனோட வீட்டுக்கார அம்மா மலேசியாக்கார அம்மா மட்டும்தான் தனியாக இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு பியூஸ்னு ஒரு வேலைக்காரனை வச்சுருக்காங்க. ஸோ அந்த வேலைக்காரனே இப்போதைக்கு நம்ம ஹீரோவை வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஹீரோ நம்ம டாக்டரை கூட்டிகிட்டு போய் அம்மாவை காட்டுறாங்க. ஸோ வயசாகிடுச்சு இல்லைம்மா, கடல் மட்டத்துலேருந்து ரொம்ப மேலே இவ்வளோ ஹில்ஸில் இவ்வளோ மேலே இருக்கீங்க அப்படி இப்படின்லாம் சில அட்வைஸை போட்டுட்டு, சரிப்பா பத்திரமா பார்த்துக்குப்பா அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இப்போ கிளம்புறாரு. ஸோ போகிற வழியெல்லாம் பார்க்க ஒவ்வொரு லேயராக நாய்கள் எல்லாமே பாதுகாப்பு நிற்கிது. ஸோ அதை பார்த்து மிரண்டுக்கிட்டே டாக்டர் போயிடுறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோ பியூஸை கட்டுறாங்க. பியூஸ் எல்லா வேலையும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு ஸோ வீட்டோட மாடியில் போய் படுக்க போகிறான். படுக்க போகும்போது ஏதோ புக்கு எடுத்து கதை எழுதிட்டு இருக்கான். ஏன்னா இந்த கதையெல்லாம் நடக்கிறது கிட்டத்தட்ட 70 to 80 அந்த காலகட்டத்தில் நடக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, வார பத்திரிகைக்கு இது மாதிரி புக்கிலெல்லாம் எழுதி கொடுத்து ஸோ அது மூலிமா ஒரு சைடு வருமானம் அந்த காலத்தை சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம பைப்பில் எழுதுகிற கதையெல்லாம் ஒரு மாதிரி மார்க்கமான கில்மா கதைகளை மட்டும்தான் எழுதுறான். ஸோ அந்த கதையெல்லாம் எழுதி மூடி வச்சுட்டு அவனு தூங்க போயிடுறான். அடுத்த நாள் கத்தலை நம்ம ஹீரோ மலையிலேருந்து கீழே இறங்கி வர்றான். அன்னைக்கு அவனுக்கு சம்பள நாள். போஸ்ட் ஆஃபீஸில் போய் மணி ஆர்டர் வாங்கிட்டு பாதி பணத்தை வேறு ஒருத்தருக்கு அனுப்பி சொல்லிட்டு பாதி பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மளிகை கடைக்கு வர்றான். மளிகை கடைக்கு வந்தால் அவன் எழுதின புக்கே வந்திருக்கும். அந்த புக்கில் ஏதோ ஒரு காப்பி கொடுங்க, எப்படி வந்திருக்குன்னு படித்து பார்க்கலான்னு பார்க்குறான். எங்கப்பா வந்த உடனே நம்ம ஊருக்காரங்க பயங்கர காஜியாக இருக்கானுங்க, 10 புக்கு வந்துச்சு 10 புக்கையும் வாங்கிட்டு போயிட்டானுங்க அப்படிங்கிறப்பல இவனுக்கு அது ஒரு வேலை சந்தோஷமாக தான் இருக்குது. சரி ஓகே, போய் மளிகை சம்பளம் வாங்கியாச்சு, வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது அந்த லோக்கலில் ரிட்டையர் ஆன ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு மிலிட்ரிக்காரரை கூட்டிகிட்டு காரில் உட்காந்துக்கிட்டு இவனை கூப்பிட்றாரு. டேய் பியூஸ், எங்கே வா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான மேட்ரு பேசணும், வா தனியாக போய் பேசலாம் அப்படின்னு கூப்பிடும்போது, இல்லை சார் மேலே வேலை இருக்குது, டே வாடா என்னடா பெரிய சீன் போடுறா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறாங்க. கரெக்டாக இவங்களை இழுத்துட்டு போகும்போது மேலே போஸ்ட் மரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மரத்துலேருந்து ஒரு பல்பை ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறவன் கழட்டி தூக்கி எறிகிறான். அது கரெக்டாக ஒரு கல் பட்டு தெரிக்குது. ஸோ அதை பார்த்த உடனே ஒரு ஆள் இப்போ மலை மேலே ஏற கிளம்புறான். இந்த சைடு இவனை கூட்டிகிட்டு போய் இவனோட முதலாளி குறியச்சனை பற்றி கேட்குறாங்க. சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது, குறியச்சனோட பையன்தான் என்னை ஒரு ரெஃபரன்ஸ் மூலிமா வேலைக்கு எடுத்தாப்புல, எனக்கு மாதமானால் சம்பளம் வருது, நான் பாட்டுக்கு ஜாலியாக இருக்குது சார், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. போலீஸில் கேட்பாங்க, நக்சல்லாம் கேட்குறாங்க, லோக்கல் இருக்க ரவுடிகளும் கேட்பாங்க, எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது, நான் சொல்லிட்டு போயிடுவேன் சார் அப்படின்னு. சரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் எங்களுக்கு சொல்லுவியா, அதனால திரும்பி வந்துட்டானா இல்லையான்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே சார் நான் சொல்லுவேன், ஆனால் போலீஸுக்கு தான் முதல்ல சொல்லுவேன் அப்படிங்கிறான். ஏன்னு கேட்டால், இல்லை சார் போலீஸ்ட்டு சொன்னால் எனக்கு சன்மானம் கிடைக்கும், அதனால தான் சார் அப்படின்னு. இப்போ மிலிட்ரிக்காரனுக்கு புரிஞ்சிருச்சு. சரி ஓகே, கொஞ்சம் பணத்தை எதிர்பார்க்குற ஆள் போகலாம் அப்படின்ட்டு பாக்கெட்டில் கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு, சரி போலீஸுக்கு சொல்லு, அதுக்கு முன்னாடி எனக்கும் கொஞ்சம் சொல்லு, எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி ஓகே சார்ன்ட்டு இவன் இங்கே வர்றான். ஸோ அந்த சைடு சிக்னல் கொடுத்தானுங்க பார்த்தீங்களா அந்த எலக்ட்ரிக்கல் ஆள். அதுக்கப்புறம் ஒரு ஆள் மேலே மலைக்கு போகிற மாதிரி காட்டுறானுங்க. சரி நம்ம பியூஸும் வேலையை முடிச்சுட்டு மேலே பாட்டி பார்க்குறதுக்கு மேலே மலையில் ஏறி வர்றான். ஏறி வரும்போது பார்த்தா கரெக்டாக ஒரு இடத்துல யாரோ மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது.
என்னன்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்துட்டு சரி கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த ஆள் வந்து தெரிச்சு ஓடி வந்து கீழே ஓடிடுறான். இவனுக்கு கருக்குன்னு ஆயிடுது. ஐயோ மலேசியா பாட்டி ஏதோ பண்ணிட்டானுங்க போல அப்படின்ட்டு வேகமாக பறந்துக்கிட்டு போனான். ஏன்னா அங்கே சுற்றி இருக்க நாய்கள்லாம் வந்து வேறு யாரையுமே வந்து அலோவ் பண்ணல மேலே. ஆனால் இவனை மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணோம், வேலைக்காரனை மட்டும்தான் அலோவ் பண்ணோம். ஸோ நம்ம ஹீரோ ஓடி போய் பாட்டி போய் பார்க்கும்போது பாட்டி ஒன்றும் பண்ணாமல் அது பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருக்குது. என்ன பாட்டி உனக்கு எதுவும் ஆவல இல்லை, ஒரு ஆளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது யார் எப்படி இருந்தான்னு கேட்குது. இல்லை பாட்டி எனக்கு சரியாக பார்க்கல, ஆனால் ஒரு ஆள் மேலே வர ட்ரை பண்ணான் அப்படிங்கும்போது சரி அதெல்லாம் கூட போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லி பாட்டி கேஷுவலாக நடந்து போகுது. அப்போது ஒரு ஜீப் வந்து அவங்க வீட்டு வாசல் இருக்குது. யாருன்னு பார்த்தா வந்து புதுசாக ஒரு ஆள் வந்து வர்றாப்புல. இவன் அப்பன்னு பார்த்து வந்து தேன் எடுக்கிற வேலையை பண்ணிகிட்டு இருக்கான். கீழே அந்த வழக்கமாக நம்ம வந்து அப்புக்குட்டி டிரைவர் தான் கொண்டு வந்து விட்றாரு. அப்பு டிரைவர்கிட்ட யார் இது அப்படின்னு கேட்கும்போது டேய் இவர்கிட்ட தானே நீ சம்பளம் வாங்கிட்டு இருக்க அப்படிங்கும்போதே அவனுக்கு தெரியுது அந்த வயசான பாட்டியம்மாவோட வந்து பையன். ஸோ இவர் தான் ஏதோ ரெஃபரன்ஸ் மூலிமா இவனை வேலைக்கு வச்சுருப்பார் போல். அந்த பையன் உள்ளே வந்துட்டு அம்மா இது மாதிரி ஏமா இங்கே உட்காந்து கஷ்டப்பட்டுருக்க, கம்முனு சிட்டிக்கு என் கூட வந்துரு, இந்த சொத்து எல்லாம் உன் பேரில் தானே இருக்குது, விற்று ஏதோ ஒன்று பண்ணிடலாம், உனக்கே தெரியும் புருஷனுக்கு வந்து நீ மட்டும் பொண்டாட்டி இல்லை இன்னும் 2 பொண்டாட்டி இருக்குது, நாளைக்கு ஏதாவது லீகலாக பிரச்சனை வந்துச்சுன்னா 1500 ஏக்கர் வந்து இல்லாமல் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டிமா மலையில் நான் வாழ்கிற வாழ்க்கை அப்புறம் இந்த நாய்கள் 100 நாய்களுக்கு மேலே வச்சுருக்கேன் அதெல்லாம் என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்று விட்டுட்டுலாம் வர முடியாது, நீ பாட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சி விட்டுருது. ஸோ அவனும் வெளியே வந்துட்டு வேலைக்காரன் பியூஸ் கிட்ட வந்து அவங்க அம்மா லைட்டாக கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு சரி எங்கள் அம்மா பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாப்புல. உள்ளே வந்தோடனே பாட்டிமா கரெக்டாக கேட்குது டேய் எவ்வளோடா காசு கொடுத்தான் அப்படின்னு கேட்கும்போது இவனும் முதல்ல நெளிகிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறா ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறா அப்படிங்கும்போது இவ்வளோ காசு கொடுத்தான்னு எடுத்து காட்டுறான். சரி வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு பாட்டிமாவும் போயிடுது. அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கனால இப்போ நம்ம வேலைக்காரன் பாட்டிமாவோட பழைய கதையை கேட்குறான். இந்த கதை நடக்கிறது 1970-80 அந்த காலகட்டமா. முன்னாடி ஒரு 40 வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட 45 டைமில் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அந்த டைமில் இந்த பாட்டிமா வந்து மலேசியாவில் இருந்திருக்காங்க. ஸோ அங்கே ஒரு வயசான ஆம்பளைக்கு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவர் சந்தோஷமாக தான் வந்து வச்சுருந்துருக்காரு இந்த அம்மாவை. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம குறியச்சனோட நண்பர் மோகன்கிற ஒரு ஃபஸ்ட் சீனில் ஒருத்தரை பார்த்தோம் பார்த்தீங்களா, அவர் தான். 2 பேரும் சில வந்து ரேர் டாக் ப்ரீடை வாங்குறதுக்காக வந்து போயிருக்காங்க. அங்கே போயிட்டு 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க உட்காந்து ஜாலியாக பழகுறாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, மலாயில் தான் பேசுகிறாங்க. ஸோ இவங்களும் ஓரளவு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வெளியே போனாங்கன்னா ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுத்து விட்றது இவங்க எப்படி கொடுத்து விட்றாங்கன்னா மூங்கிலில் சாப்பாடு போட்டு அவங்க வளர்த்துற நாய்கள்கிட்ட கொடுத்து விட்றாங்க. அந்த நாய்கள் கொண்டே கொடுத்துட்டு வந்துடுது. ஸோ அப்படிப்பட்ட ப்ரீடாக வந்து மலேசியா பாட்டியோட ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து வளர்த்தி வச்சுருக்காரு. சரின்னு அடுத்த நாள் அந்த டாக் விஷயமா வந்து ஒரு பக்கம் போகணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து மோகனும் குறியச்சுன்னு அந்த பாட்டிமாவோட வந்து ஃபஸ்ட் ஹஸ்பண்டு 3 பேர் போகிறாங்க. 3 பேரும் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போதே இவங்க 2 பேர் மட்டும்தான் வர்றாங்க. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் ஏதோ நடந்திருக்கோ என்னன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இப்போ வந்து அந்த அம்மாக்கிட்ட சொல்லணும், அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் வெயிட் பண்ணுறாங்க. கரெக்டாக வந்து அப்படியே தண்ணியிலேயே வந்து போட்லேருந்து வந்து கரைக்கு மேலே ஏறும்போது அந்த நாய்கள்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்குது. இந்த பொண்ணுக்கும் புரியல, ஏமா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு தானே வந்து அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாய்கள்லாம் பிடிச்சி வந்து சுசுன்னு வந்து விரட்ட பார்க்குது. நாய்கள்லாம் இந்த மலேசியா பொண்ணையே பிடிச்சி வந்து எதிர்த்து வந்து கடிக்க வருதுங்க. ஸோ அப்போ தான் இந்த பொண்ணுக்கு வந்து புரியுது, ஓகே நம்ம ஹஸ்பண்டோட கண்ட்ரோலில் தான் அந்த நாய் இருக்குது, நம்ம கண்ட்ரோலெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மோகனும் குறிச்சுன்னு பேசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து தவறிட்டாப்புல, அதை நம்ம எப்படியும் வந்து சொல்லி தான் ஆகணும், சொல்லாமல் எப்படி போகிறது அப்படின்னோடனே அந்த பொண்ணு அங்கிட்டு இங்கிட்டு போராடி பார்க்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நாய்களை எதுக்குறனால நாய்யை பிடிச்சி வந்து அந்த பொண்ணை வந்து பிராண்ட ஆரம்பிச்சிடுது. அதில் கீழே விழுந்து அடிபட்டு அந்த பொண்ணு அன்கான்ஷியஸாக போயிடுது. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது மோகன் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, நீ என்னமோ பண்ணு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் போயிடுறான். ஆனால் நம்ம குறியச்சனுக்கு மட்டும் மனசு கேட்கல. இறந்துட்டாரு அப்படிங்கிறத தூரத்துலேருந்து கத்திட்டு சொல்லிட்டு எப்படி போக முடியும்? அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு வேற வந்து கீழே விழுந்து கிடக்கு. அந்த பொண்ணு வந்து கான்ஷியஸில் இருக்கா, செத்துருச்சா, ஒன்றுமே தெரில. என்னடா பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 2 நாள் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்லேயே நின்று வெயிட் பண்ணுறாப்புல. அப்படியே மூஞ்சிலாம் ஒடுங்கி போய் குளிரில் வந்து உட்காந்துருக்காப்புல. ஸோ 2 நாள் கழித்து ஒரு லெவலுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுக்கிறாப்புல. என்ன ஸ்டெப் எடுத்தாப்புல அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வேலைக்காரன் கேட்குறான். நம்ம வீட்டில் இருக்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்துருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குது பாட்டிமா. என்னன்னு போய் பார்த்தா குறியச்சன் சின்ன வயசில் யானையை சொல்கிறது, சிங்கத்தை சொல்கிறது, மானை சொல்கிறதுன்னு காட்டில் அத்தை உயிரினத்தையும் கொன்று குமிச்சிருக்காப்புல. நம்மளால் வந்து பெரிய வேட்டைக்காரன் போல். ஸோ இருக்கிற எல்லா நாயையும் கொண்டு போட்டு இப்போ வந்து போச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. போச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்போ தான் வந்து பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொல்கிறாப்புல. அது மாதிரி போன இடத்துல வந்து வேர்ல்டு வார் இருந்த டைமில் ஒரு பிளாஸ்ட்டில் வந்து இறந்துட்டாப்புல. என்ன காரணம் கூட பெருசாக சொல்ல, இறந்துட்டாப்புல அப்படிங்கிறதோட சொல்லி வந்து முடிச்சிட்றாப்புல. அதுவும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற அளவு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ நல்லவரெலாம் கிடையாது, நாய்களையும் பொண்ணுங்களையும் பாதுகாப்புக்காக தான் வந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து என்கிட்டயே சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. இப்போ புருஷன் இல்லை, வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்க டைமுங்க, எப்போ என்ன வேணால் நடக்கலாம், யார் வேணால் வந்து என்ன வேணால் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறது, யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை யாரும் இல்லைன்னு சொல்லுது.
சரி என்னடா பண்ணுறதுன்னு வந்து சரி வந்து எங்கூடவே இந்தியாவுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வரும்போது அந்த நாய்கள் எல்லாத்தையும் கொண்டு தானே வந்து இந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பொண்ணை காப்பாற்றினாரு. அந்த நாய்கள் போட்ட குட்டி 4 இருக்கும், அந்த குட்டிகளை மட்டும் வந்து தூக்கிட்டு வந்துடுறாரு இவர். ஸோ இதெல்லாம் அந்த பாட்டிமா வந்து நினச்சி பார்த்துட்டு நம்ம வேலைக்காரனே சொல்லிட்டு இருக்குது. இந்த கதை எல்லாத்தையும் நம்ம வேலைக்காரன் இப்போ அந்த மிலிட்ரிக்காரங்கிட்டே அந்த ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ட்டையும் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, இந்த கதையை விடு. குரியச்சனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து குரியச்சனை பார்க்க வந்திருந்தான்ல, அவன் என்னானா அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் சார் மேலே கொண்டே விட்டு வந்தேன், திருப்பி வந்து ரொம்ப நாள் கழிச்சு வரல அப்படிங்கிறனால சரி நான் போய் மேலே போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தா அவரோட நாய் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி செத்து கிடந்துச்சு. அவர் அதுக்கு முன்னாடியே வந்து இறந்துருப்பார் போல். ஏன்னா அந்த காட்டில் இருக்க பறவைகள்லாம் வந்து அதை சுற்றிட்டு இருந்துச்சுக்க. அதனால் உள்ளூர்காரங்களை கூப்பிட்டு தொலை பார்க்கும்போது கீழே பாடி கிடந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி அந்த நாய் எப்படி செத்துன்னு சொன்னால், அப்புறம் அவர் கீழே விழுந்து தவறி செத்துட்டாரு. அதுக்கப்புறம் நாய்க்கு சாப்பாடு போட ஆள் இல்லாமல் வந்து அந்த காட்டுக்குள்ளேயே கிடந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சரி ஓகேன்ட்டு இந்த கதையெல்லாம் மிலிட்ரிக்காரர் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கிட்டு சரி பியூஸ் நீ கிளம்பு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி வேலைக்காரனை அனுப்பிச்சி விட்றாப்புல. வேலைக்காரன் வெளியே வரும்போது ஒரு லாரி டிரைவர் லாரி துடைச்சிட்டு இருக்கான். அப்போ இவனை கூப்பிட்ட வந்து அப்படியே பேச்சு வளர்க்குறான். என்ன பியூஸு, உன் சொந்த ஊர் ஏதோ சொன்னல, அதுக்காக நான் ஒரு சவாரிக்கு போயிருந்தேன், ஆனால் அந்த பேரில் யாருமே அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இவனுக்கு ஷாக் ஆகுது. இன்னும் இவனுக்கு இதெல்லாம் கேட்குறானுங்க அப்படின்ட்டு. இங்கே பாரு, உன் பேரில் அங்கே யாருமே கிடையாது, திருட்டுத்தனமாக வந்து இந்த குரியச்சனோட வீட்டில் வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கிற. என்ன நீ அவனை கொள்றதுக்காக தான் வேலைக்கு சேர்ந்துருக்கிறியா? ஒழுங்காக அவனோட வந்து சேர்ந்துரு. எங்கூட வந்து சேர்ந்துன்னா எனக்கும் வந்து குரியச்சனை கொள்ளணும், அப்படி இல்லைனாலும் போலீஸ்கார்ட்ட பிடிச்சி குடிச்சா பணம் கிடைக்கும், ஸோ 2ல் ஏதாவது ஒன்று கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவனை கன்வின்ஸ் பண்ணுறானுங்க. ஆனால் என்னை ஏமாத்தன் மட்டும் வந்து நீ நினச்சின்னா உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை அப்படின்னு சொல்லி வேலைக்காரனை பிடிச்சி மிரட்டுறாங்க அந்த லாரி டிரைவர். கூடவே வந்து லாரி டிரைவரோட எடுபடி மாதிரி ஒருத்தர் இருக்கான். சரி சொல்லி சரி இப்போ இப்போதைக்கு வீட்டுக்கு கிளம்பு, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றானுங்க. போகும்போது அந்த குரியச்சனோட ஃப்ரெண்டு மோகனி நீ தானே கொன்ன அப்படிங்கும்போது நம்ம வேலைக்காரனுக்கு தூக்கி வரி போடுது. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. கரெக்டாக அந்த வந்து மோகன்கிறவர் பைனாக்குலர் வச்சுக்கிட்டு அந்த மலை ஃபுல்லாக வந்து தேடிட்டு இருக்காரு. மேபி அவரும் வந்து குரியச்சனை தான் தேடிட்டு இருக்காரா என்னமோ தெரியல. ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம வேலைக்காரன் பியூஸ் வந்து அப்படியே பதுங்கி 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 போகிறான். கரெக்டாக இவன் வந்தது முன்னாடியே தெரிஞ்ச மாதிரியே அந்த மோகன் வந்து அங்கேருந்து சொல்கிறாப்புல, பார்த்து பத்திரமா வா, பாறையில் இருக்குது, வலிக்கி விழுந்தீங்கன்னா கீழே விழுந்தீங்கன்னா பெரிய பள்ளத்தாக்கு செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இவன் உடனே ஷாக் ஆகிட்டு போய் அவரோட நின்று பேச ஆரம்பிக்கிறான். என்ன கொல்றதுக்காக வந்தியா? நீ என்ன நினச்சிட்ருக்க? நானும் குரியச்சனும் வந்து பயங்கர நண்பர்கள், அதனால் என்ன கொல்றதுக்காக வந்திருக்கிறியா? அப்படி கிடையாது, என்னையே ஒரு தப்பான கேஸில் வந்து மாட்டி விட்டு என்னை 6 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான். நான் அந்த கோவத்தில் அவனை கொல்றதுக்காக தான் நான் இங்கேயே வந்திருக்கிறேன், அது தெரியாமல் நீ என்ன கொள்ள வர்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே வந்து பைனாக்குலர் வச்சுக்கிட்டே மலையோட வந்து அந்த எட்ஜில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு. இவன் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தா வந்து நாய்கள் வர சவுண்ட்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குது. ஸோ இப்போ அந்த மோகனோட நாயும் பயங்கர உஷாராகி அது பயங்கர ஃபோக்கஸ் ஆகுது. அதை பார்த்த உடனே இவருக்கு புரிஞ்சிடுது ஏதோ ஒன்று நடக்க போகுதுடா அப்படின்ட்டு வந்து பயங்கர ஃபோக்கஸாக என்ன பார்த்துட்ருக்காரு. அங்கிட்டு பார்த்தா நம்ம குரியச்சனோட வந்து 2-3 நாய்கள் அங்கேருந்து பிச்சுக்கிட்டு வருது. இவனை பியூஸ் வேலைக்காரனை கிட்ட வந்து இவனை ஒன்றும் பண்ணாமல் இவனை தாண்டி போகுது. அங்கே போய் கரெக்டாக மோகம் மேலே பாஞ்சிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுது. ஸோ அந்த நாய்கள் கொடுத்த ப்ரெஷரில் மேலே மலை எடுக்கல ஆல்ரெடி நின்றுட்டு இருந்தார்ல, அப்படியே அங்கேருந்து கீழே விழுந்து வந்து இறந்துடுறாரு. இது நடந்ததெல்லாம் வந்து இவன் கண்ணு முன்னாடி நடந்தாலும் யாருக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல, தெரியாமல் சைலண்ட்டாக இருந்திருக்கிறான் அந்த 3-4 மாதமாக. இந்த பக்கம் நம்ம மிலிட்ரிக்காரரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணி ஒரு தேட்டரோட ஆப்ரேட்டர் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஸோ கேரளாவில் இதுக்கு முன்னாடி ஒரு மர்டர் கேஸில் வந்து ஒரு சின்ன பையனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மணிகண்டன்னு. அவனுக்கும் இந்த வேலைக்காரனுக்கும் பயங்கரமான உருவ ஊற்றம் இருக்குது. ஸோ 1975-80 அந்த காலகட்டங்களால கிரிமினல் ரெக்கார்ட்ஸில் மோஸ்ட்லி வந்து ஃபோட்டோஸில் இருக்காது இந்த காலத்தில் இருக்க மாதிரி. ஸோ அதனால் வந்து ஒற்றுமையை வச்சு மட்டும் சொல்கிறாரு. ஏன் நீங்கள் அப்படி சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இவன் வந்து வேலைக்காக இங்கே வந்திருக்குன்னு சொல்கிறான்ல, ஆனால் இங்கே வேலைக்கு வர வேண்டிய ஆள் வந்து வேற ஒரு ஆள். அவருக்கு என்னென்னா, நான் வாங்குகிற சம்பளத்தில் பாதி உனக்கு தர்றேன், நீ வந்து வேலைக்கே வராமலே அந்த சம்பளத்தை வாங்கிக்கி அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அந்த வேலைக்கு ரெஃபர் பண்ணார்ல, அவருக்கு பாதி சம்பளம், வேலைக்கு உண்மையிலுமே வர வேண்டியவனுக்கு பாதி சம்பளம். ஸோ இவனோட முழு சம்பளத்தையும் 2 பேருக்கு வந்து பிரித்து அனுப்பிச்சிட்டு இங்கே சும்மா வேலை செஞ்சிட்ருக்கான். சும்மா திருட்டுத்தனமாக ஒருத்தர் எதுக்கு இப்படி வந்து வேலை செய்யணும்? ஸோ இவனுக்கு கிரிமினலாக இருக்க தான் வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாரு. சரி வாங்க, மோகன் கொலையில் இவனுக்கு தான் சம்மந்தம் இருக்கான்னு போய் விசாரிக்கலான்னு சொல்லி அந்த மோகன் தங்கி இந்த லாட்ஜுக்கு வந்து போய் கேட்குறாங்க. அங்கே கேட்கும்போதும் மோகன் தங்கி இந்த லாட்ஜுக்கு பக்கத்து ரூம் தான் வேணும்னு சொல்லி நம்ம வேலைக்காரன் தான் அந்த டைமில் வந்து ரூம் எடுத்துருக்கான். ஸோ இவங்களுக்கு இப்போ டவுட் வந்து ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆயிடுது. இந்த வேலைக்காரன், மிலிட்ரிக்காரன், போலீஸ்காரன், குரியச்சனோட நண்பன் மோகன், இத்தனை பேர் இவனை துரத்துறானுங்க. கொஞ்சம் பெரிய ஆளாக தான் பயபுல இருக்கும் போல். ஸோ இப்போ அந்த அம்மாவை வந்து காட்டுறாங்க, குரியச்சனோட வீட்டுக்காரம்மா. அந்த மலேசியா இருக்கம்மா அந்த வேலைக்காரன் வந்து ஏதோ ஒரு பால் கொடுத்தாலோ ஏதோ சாப்பிட்டு கொடுத்தாலோ
அதை வந்து பாலை கூட 2 சொட்டு வந்து அப்படியே டேபிள் மேலே விட்டு எறும்பெல்லாம் சாப்பிடுதா, சாப்பிட்டுட்டு எறும்புக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுது. ஸோ அந்த ஃபாத்திமாவுக்கும் வந்து தெளிவாக வந்து இவன் மேலே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. வேலைக்காரன் மேலே அந்த சந்தேகம் மிலிட்ரிக்காரருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து டிரைவர் மேலேயே லைட்டாக டவுட் படுறாப்புல. ஏன்னா அந்த மலைக்கு மேலே வீடு வரைக்கும் போகிறதுனா இவரோட வண்டியில் மட்டும்தான், ஜீப்பில் மட்டும்தான் போக முடியும். சரி ஓகேன்ட்டு இந்த டிரைவரை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த போலீஸ்காரனும் மிலிட்ரிக்காரனும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. கேரளா கர்நாடகா பார்டரில் போய் கர்நாடகாவோட போஸ்ட் ஆஃபீஸில் இவர் ஏதோ ஒரு லெட்ரு போடுறாப்புல. பின்னாடி கரெக்டாக ஃபாலோ பண்ணி போய் வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு ஏப்பா இங்கே வந்து போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே ஒல்ட்றாப்புல. இல்லைங்க இது மாதிரி வந்தேங்க, இது மாதிரி வேலையை வந்தேன் போட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாப்புல. அது எதுக்கு கர்நாடகாவில் வந்து போடுறேன், கேரளாலே போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பிடிச்சி மிரட்டுறாங்க. கரெக்டாக 12 மணிக்கு போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் எடுக்கிறதுக்கு வர்றாப்புல. ஸோ இவங்க போலீஸ்காரங்க மிலிட்ரிக்காரங்கனால கேட்ட உடனே அந்த போஸ்ட்டை வந்து கொடுத்துட்றாப்புல. பார்த்தா குறியச்சு எழுதின லெட்ரு. குறியச்ச எழுதின லெட்டரை வந்து உனக்கு எப்படா வந்துச்சு, குறியச்ச பேரில் நீ தான் போட்டுக்கிட்டு இருக்கிறியா, இந்த லெட்டரை நம்பி தான் குறியச்ச உயிரோடு இருக்காப்புலன்னு சொல்லி நாங்கள் இத்தனை நாளாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அப்போ குறியச்சனை கொண்டது நீ தானா அப்படின்னு சொல்லி பிடிச்சி அவங்க வீட்டில் வச்சு மிரட்டி கேட்குறாங்க. அப்போ தான் அவர் உண்மையை சொல்கிறாப்புல. ஸோ வந்து அவர் அப்ஸ்காண்ட் ஆகிறதுக்கு அன்னைக்கு தேதி வந்து ஒரு மர்டர் பண்ணியிருப்பாப்புல. மர்டர் பண்ணிவிட்டு அந்த ரத்தக்கரையோட இந்த டிரைவர் தான் மேலே அவங்க வீட்டில் கொண்டே விட்டுருப்பாப்புல. வீட்டில் கொண்டே விடும்போது இது மாதிரி வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாகுமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா பெரிய பிரச்சனையாகும், நான் வழக்கம் போல் முன்னாடி ஒரு டைம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கொண்டப்போ ஒரு இடத்துல அப்ஸ்காண்ட் ஆனேன்ல, அதே இடத்துல அப்ஸ்காண்ட் ஆயிடுறேன், அங்கே போய் தங்கிக்கிறேன், பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அந்த இடம் உனக்கு தெரியாதல்ல அப்படின்னு டிரைவர்கிட்ட கேட்கும்போது, டிரைவர் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறாப்புல. நல்ல வேலை உனக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது, தெரிஞ்சால் நீ என்றைக்கா ஒரு நாள் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி டிரைவரே மிரட்டுறாப்புல. சரி ஓகேன்ட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம குறியச்சன் வந்து போயிடுறாப்புல. இது வரைக்கும் மட்டும்தான் டிரைவருக்கு தெரியுது. ஸோ இதுக்கு மேலே என்ன அடித்து கேட்டாலும் வந்து டிரைவர்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அப்புறம் லெட்டரை எதுக்கியா வந்து போட்டுட்ருக்கு அப்படின்னு கேட்டால், குறியச்சன் தான் போகும்போது நான் திரும்பி வர்ற வரைக்கும் 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஒவ்வொரு லெட்டராக போடுன்னு சொல்லி சொன்னாப்புல, அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாப்புல. சரி விடுன்ட்டு வந்து அவரை விட்டு வந்துடுறானுங்க. ஸ்ட்ரைட்டாக கிளம்பி நம்ம குறியச்சனோட வீட்டுக்கார அம்மா அந்த மலேசியக்கார அம்மா பார்க்க வர்றானுங்க. ஸோ அந்த சைடு வந்து நம்ம வேலைக்கார வந்து அங்கே இல்லை. வேலைக்கார டிரைவர் பசங்க 2 பேர் இருந்தானுங்க பார்த்தீங்களா, அவங்களோட சேர்ந்து குறியச்சனை தேடி வந்து காட்டுக்குள்ளே போகிறானுங்க. அதுலேயும் வந்து காட்டோட மேட்டுப்பகுதிக்கு போனோம்னா நாய்களோட தொந்தரவு இருக்கும், நாய்களை மீறி நம்மளால் கிராஸ் பண்ண முடியாதுன்னு பள்ளத்தாக்குள்ளே கயிறை கட்டி வந்து இறங்குறானுங்க. ஸோ 3 பேர் வந்து சைலண்ட்டாக யாருக்கும் தெரியாமல் குறியச்சனை தேடி போயிட்டுருக்கிறானுங்க. இந்த சைடு நம்ம மிலிட்ரிக்காரரும் நம்ம போலீஸ்காரரும் கரெக்டாக வந்து நம்ம வந்து மலேசியா இறக்க மாட்டை வந்து வீட்டுக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக குறியச்சன் வந்துட்டு போனப்போ என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அந்த திமிரா பேசுது. நீங்கள்லாம் வந்து எங்காவது போகிறதா தான் உங்கள் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டா போகிறீங்க, போகிறது இல்லைல்ல, அதே மாதிரி தான் என் புருஷனும் என்கிட்ட முடியா இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை நான் ஏதாவது கொலை பண்ணிட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது மிலிட்ரிக்காரர் இருந்துக்கிட்டு இல்லை அப்படியெல்லாம் நான் வந்து நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த மோகனை பற்றி கேட்குறாரு. மோகன் வந்து கடைசியாக நீங்கள் எப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கடைசியாக ஒரு டைம் வந்து வீட்டுக்கு வந்தாப்புல, வீட்டுக்கு வந்து என் புருஷன் தேடினாப்புல, அங்கிட்டு இங்கிட்டு வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேஸில் வந்து அவரை மாட்ட வச்சிட்டாப்புல அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து கத்திட்டு கிடந்தாப்புல. ஆனால் வந்து வந்துட்டு அவர் படு போயிட்டாப்புல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் உண்மை நடந்த நினைப்பு நம்ம காட்டுறாங்க. அந்த மோகன் வந்து வீட்டில் மேலே கீழே எல்லா பக்கமும் துளவராப்புல இல்லைன்னு செம்ம கடுப்பில் இருக்காப்புல. மொத்தம் வந்து 3 முன்னாடி 4 முன்னாடி இருந்தாலும் உண்மையில மட்டும்தான் வந்து குறியச்சனுக்கு பாஸ் அதிகம், அதனால் நீ அவரை வந்து காப்பாற்ற பார்க்குறியா அப்படின்னு சொல்லி திட்டுறாப்புல. சேரகமாவும் அதான் தெரியுது இல்லை, அப்புறம் ஏன் வாழ்வான்னு கேட்டுட்டு இருக்க, கிளம்பியா அப்படின்னு சொல்லி திட்டி வந்து அனுப்ப பார்க்குறாங்க. ஆனால் நம்ம மோகன் இருந்துக்கிட்டு உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீ மலேசியாவில் உனக்காக அவன் ரொம்ப வெயிட் பண்ணான்ல, 2 நாள் வந்து அப்படியே வெயிலையும் மழையிலையும் கடந்து அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்றி அதுக்கப்புறம் தான் இங்கே கூப்பிட்டு வந்தான், அது மட்டும்தானே உனக்கு தெரியும். ஆனால் உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டா, உன் புருஷன் சாவலை, உன் புருஷனை வந்து ஒரு கேஸில் வந்து மலேசியாவில் ஜெயிலில் மாட்டி விட்டதே வந்து இந்த குறியச்சன் தான். அங்கே உன் புருஷன் உன்னை அடிமையாக வச்சுருந்தான், அங்கே உன் புருஷனை ஜெயிலில் மாட்டி விட்டுட்டு உன் புருஷன் செத்துட்டான்னு போய் சொல்லி அங்கேருந்து வந்து உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து உன்னை இவன் ஜெயிலில் வச்சுருக்கான், மொத்தத்தில் எல்லாருமே உன்னை ஜெயிலில் தான் வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இது உண்மையாக பொய்யாங்கிறத வந்து அந்த மலேசியா இருக்கமாக்கு புரியாமல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கன்ஃபியூஷனில் வந்து இருக்குது. அந்த டைம் தான் நம்மளோட வந்து டிரைவரும் குறியச்சனும் கடைசியாக வந்து அவங்க வீட்டிலேருந்து அப்ஸ்காண்ட் ஆக போகிற அன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அந்த சீனை காட்டுறாங்க. இப்போ குறியச்சை வந்து வீட்டுக்கு வர்றாப்புல அம்மாக்கிட்ட வந்து சரி இது மாதிரி ஒரு வந்து ஆயிடுச்சு, இது மாதிரி நான் கொஞ்ச நாள் அப்ஸ்காண்டாக இருப்பேன், என்னை எது தேடாத, உனக்கு தேவையானதெல்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்கிறாப்புல. அப்போ இந்த அம்மா அந்த மேட்டரை கேட்குறாங்க, உண்மையை சொல்ல என் புருஷன் செத்துட்டாப்புலையே நீ தான் ஜெயிலில் மாட்டி விட்டியா அப்படின்னு சொல்லும்போது, இவருக்கு தான் வந்து ரொம்ப பிடிக்குமில்ல பொண்டாட்டினா, இவருனால பொய் சொல்ல மனசு வரல, உங்கள்கிட்ட நான் சொன்ன ஒரே பொய் அந்த ஒரு பொய் மட்டும்தான்,
அதை தவிர வேறு எந்த பொய்யும் சொன்னதில்லை அப்படிங்கிறாப்புல. நான் கூட வந்து ஒரு நப்பாசையில் அது இருக்காது, உண்மையாலுமே என்னோட புருஷன் இறந்துருப்பாப்புலன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பச்சையாக ஓப்பனாக வந்து நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லி எங்கிட்டயே தைரியமாக சொல்கிறேன், உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை என்னை மன்னிச்சிரு, அந்த மாதிரி சூழ்நிலையில் உன் மேலே ஆசைப்பட்டனால வந்து அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாப்புல. அதோட அந்த சீன் கட் பண்ணிட்டு இப்போ ரியல் டைமை காட்டுறாங்க. மிலிட்ரிக்காரரும் போலீஸ்காரரும் துருவி வந்து இன்னும் விசாரிச்சுட்டு இருக்காங்க நம்ம வந்து மலேசியாக்காரங்க மாட்டேன். பள்ளத்தாக்கில் போன 2 லாரி டிரைவரும் நம்மளோட வேலைக்காரனும் வந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த லாரி டிரைவரும் வந்து தண்ணி குடிச்சு முடிச்சிடுறாங்க. ஸோ வேலைக்காரன் வந்துட்டு என்ன பண்ணுறான், வந்து என்னோட தண்ணியை குடிங்க, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன்ட்டு அவங்களோட பாட்டில் வாங்கிட்டு தண்ணி பிடிக்க போயிடுறான். ஸோ திருப்பி ரிட்டர்ன் வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் மயக்கம் போட்டு கிடக்குறானுங்க. வேலைக்காரனும் அவனுங்களை 2 பேர்த்தில் வந்து ஒருத்தனை பிடிச்சி கொண்டு போய் மரத்தில் கட்டுறான். ஸோ அப்போ தான் நமக்கு புரியுது, அவன் கொடுத்த தண்ணியில் மயக்கம் மருந்தை வந்து இவன் தான் கலந்துருக்கான். சரி சொல்லிட்டு 2வது ஆளை கட்ட போகலான்னு போகும்போது அவன் அழுங்காமல் முழிச்சு, என்ன பியூஸு, என்ன கட்டிக்கிட்டுலாம் இருக்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசுகிறான். ஏன்டா எங்களையே ஏமாத்தலன்னு பார்த்தல, போலீஸ்காரங்களே ஏமாத்தலன்னு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கன்னெல்லாம் வந்து எடுக்கிறானுங்க. ஓ, இவனுக்கு 2 பேரும் போலீஸ்காரனுங்கிறங்களா, லாரி டிரைவர் இல்லையாங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியுது. ஸோ ஆல்ரெடி நமக்கு மிலிட்ரி ஒரு சைடு தொலைவிட்டு இருக்க மாதிரி போலீஸும் தொலைவிட்டு இருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ அந்த போலீஸ்காரன் தான் போல இவனுக்கு 2 பேரும். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். உடனே அந்த கட்டியிருந்தவனை போய் கத்தியை மட்டும் அவன்கிட்ட கொடுத்துட்டு கயிறு அறுத்துக்கிட்டு நீயே வந்துட்டு நான் முன்னாடி போய் அவனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரன் வேகமாக ஓடுறான். போய் பார்த்தா அவனை 2 பேத்துக்குள்ளே செம்ம சண்டை நடக்குது. சண்டை நடந்து ஒரு அருவிக்கு பக்கத்தில் போயிடுறானுங்க. ஸோ அருவியில் கொண்டு போய் கரெக்டாக அருவியோட எஜ்ஜில் படுக்க வச்சு கட்டையை முதுகில் ஏற்றி நெஞ்சிலேருந்து வெளியே வர மாதிரி ஏற்றி அது மேலே ஏறி படுத்துடுறான். ரத்த வெள்ளத்தில் அங்கேயே செத்து போயிடுறான். 2வது போலீஸ் பின்னாடி வந்து கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு வந்து பார்த்தவன் அதை பார்த்தோன்னே செம்ம காண்டாயிடுறான். அப்புறம் இவனு 2 பேத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே சண்டை நடக்குது. இவன் காடுகளோட வந்து வாழ்ந்து பழகினால ஸோ மறைஞ்சு பயங்கரமாக சண்டை கட்டுறான். இதுக்கு நடுவில் 2 பேத்துக்கு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரனை ஒரு பாம்பு டக்குன்னு பின்னாடி இருந்து போட்டுருது. பாம்போட விஷம் வந்து அது வந்து மலையில் இருக்க பாம்பு வேறு, எவ்வளோ விஷம், டக்குன்னு வந்து அவன் ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போகிறான். ஏன்னா எப்படியாவது காப்பாற்று அப்படிங்கிறான். செத்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்கேருந்து கிளம்பி நம்ம பாட்டிமா பார்க்குறதுக்கு இப்போ வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். வீட்டில் பாட்டிமாட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருந்த வந்து மிலிட்ரிக்காரன் எல்லா உண்மையும் சொல்கிறான். ஸோ உங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன் வந்து குரியச்சனோட வந்து கூட சேர்ந்து இருந்தவன் தான். அவன் பேர் வந்து உண்மையான பேர் மணிகண்டன். அவன் ஆல்ரெடி இன்னொரு கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கான். ஸோ அந்த கேஸில் தான் வந்து குரியச்ச மேலே ஆகி குரியச்ச வந்து இப்போ தலைமுறைவாக இருக்காப்புல அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்கிறாப்புல இந்த வேலைக்காரனை பற்றி. சரி, அவங்ககிட்ட எப்போதும் கேர்ஃபுல்லாக இருங்க, அவன் வந்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் அவனை டீல் பண்ணிக்கிறோம், நீங்கள் அவன்கிட்ட எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போயிடுறானுங்க. பாட்டிமாவுக்கு வேறு பயங்கரமான டவுட்டு. சரி, இப்போ என்னடா பண்ணுறதுன்னு பாட்டிமா வந்து ஒரு மலை உச்சியில் உட்காந்துக்கிட்டு ஒரு பைனாக்குலரை வச்சுக்கிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது பாட்டிமா. அப்போ அந்த பியூஸ் வந்து அவனோட வேலையாக தான் 2 பேர்த்துக்கு கொண்டுட்டானே, கொண்டு முடிச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக வர்றான். எங்கடா ஊருக்கு போகிறேன்னா டக்குன்னு வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப இல்லை வேலை முடிஞ்சு லோக்கல்லையே அதனால் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். பின்னாடி பார்த்தா அவனோட நாயெல்லாம் இருக்குது. பைனாக்குலரில் இந்த பாட்டிமா என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன பார்த்துட்ருக்குன்னு கேட்கும்போது இல்லை தூரத்தில் இருக்கிறத பார்க்கலான்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பாட்டிமா சொல்லுது. அதோட என் புருஷனுக்கு கடைசி வரைக்கும் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்க மாதிரி, நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி ஒரு நாயை வந்து பயங்கரமாக ட்ரெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஆசை. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணியும் அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கை வந்து ஒரு நாய்க்கு வந்து கொடுக்க முடியல. அப்படி கொடுக்க முடியலன்னு நான் அட்லீஸ்ட் வந்து மனுஷங்களில் எனக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் யாராவது கிடச்சாங்கன்னா அவங்கள அப்படி ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம வேலைக்காரன் வந்துக்கிட்டு சரி பாட்டி அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் யாராவது வந்து கிடச்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து இது வரைக்கும் யாரும் கிடைக்கல. ஆனால் உன்னோட கதையை கேட்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னைக்கு நீ யாருன்னு தெரிஞ்சதோ அப்போயே எனக்கு முடிவு பண்ணிட்டேன். சரி, என் புருஷன் அது மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டாருன்னு. ஏன்டா என் புருஷன் பேச்ச பெத்த பிள்ளைகளே கேட்க மாட்டாங்க, நீ எப்பட்றா வந்து இவ்வளோ நம்புற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எப்போதும் ஒரே மாஸ்டர் தான், அவரோட பேச்சு நான் என்ன வந்தாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்லி பாட்டிமாவை பார்க்குறான். அதெல்லாம் கிடக்கிட்டு விடு, என்ன ஏதாவது பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி பாட்டிமா கேட்குது. உடனே நம்ம வேலைக்காரன் எடுத்துக்கிட்டு இப்போதைக்கு அதுக்கான தேவை இது இல்லை, அது தேவை வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுகிறான். உடனே பாட்டிமாவை சிரிச்சுக்கிட்டே பைனாக்குலர் எடுத்து அந்த பள்ளத்தாக்கில் ஏதோ ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு குகையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி, இதுக்கு மேலே வந்து பாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இதை விட்டால் சரிப்பட்டு வராது, இதையும் போட்டுடலான்னு சொல்லி பேக்லேருந்து அழுங்காமல் சைட்லேருந்து கத்தி எடுக்கிறான். ஸோ அந்த சைடு பார்த்தா 2 நாய்கள் வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா 4 நாய்கள் நிற்கிது. அந்த பக்கம் பார்த்தா வந்து மீதி 8 நாய் அந்த பக்கம் நிற்கிது. பார்த்தா சுற்றி பார்த்தா மலையில் இருக்க மொத்த நாய்களும் வந்து இவனை சுத்த போட்டு தான் இருக்குது. இவனுக்கு என்ன நடக்குதுன்னே வந்து புரியல. அந்த பக்கம் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு போயிட்டு இருந்த மிலிட்டரிக்காரனும் போலீஸ்காரனும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி இன்வெஸ்டிகேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அப்போ தான் டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ நம்ம எல்லோரும் குறியச்சந்தான் அந்த நாய்களை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சுப்பார். வேலைக்காரன் வந்து முறையாக வந்து இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது இந்த பாட்டிமா வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிருக்கும். பாட்டி திரும்பி வர்ற வரைக்கும் ஒரு மரத்து மேலே மாட்டிக்கிட்டவன் அந்த நாய்களை வந்து 2 நாள் விடாது.
இந்த பாட்டிமா வந்து தான் அந்த நாய்களை துரத்தி விட்டு அவனை காப்பாற்றி விடும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போதும் அந்த நாய்கள் வந்து மேலே விடாது. கரெக்டாக அந்த பாட்டிமா வந்து அந்த நாய்களை போகணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் போகும். ஸோ உண்மையாலுமே அந்த நாய் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவனுக்கு யோசிக்கிறானுங்க. அந்த சந்தேகம் இங்கே நம்ம வேலைக்காரனுக்கு வந்துருச்சு. அதனால தான் பாட்டிமா கொள்றதுக்கு வந்து கத்தி எடுத்துருப்பான். கத்தி எடுத்த உடனே மொத்த நாய்களை இவனை சுத்து போட்டோன்னே தான் இவனுக்கு அந்த விஷயம் புரியுது. அட பாவிகளா, நாய்கள் எல்லாம் வந்து இவனோட மாஸ்டரான குறியச்சன் கண்ட்ரோல் இல்லை, இந்த நாய்கள்லாம் வந்து இந்த பாட்டிமாவோட கண்ட்ரோலில் தான் இத்தனை நாளாக வந்து இருந்திருக்குங்கிறத அப்போ தான் அவன் புரிஞ்சுக்கிறான். அப்படியே பின்னாடி போய் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, குறியச்சன் கடைசியாக தலைமறைவான நாள் அன்னைக்கு ஸோ மலையில் ஏறி வீட்டுக்கு வந்துருப்பாப்புல. வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸு கோயிலில் போய் தங்கறதுக்கு தேவையான சரக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இது மாதிரி நான் ஒரு வாரம் வர முடியாது வீட்டை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போகல. அப்போ தான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோகன் வந்து மலேசியாவினோட ஹஸ்பண்டை ஜெயிலில் மாட்டி விட்டு அவன் செத்துட்டான்னு போய் சொல்லி நானும் அவனும் தான் வந்து உன்னை இங்கே வந்து கூட்டு வந்தான் எனக்கே வந்து கடைசியில் அவன் துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிற எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிருந்திருப்பான். பாட்டிமா திருப்பி வந்து அவன்கிட்ட கேட்கும், அவனும் உண்மையை சொல்லிடுவான், ஆமாம் அப்படி பண்ணி தான் உன்னை கூட்டு வந்தான் அப்படின்ட்டு. அப்புறம் எவ்வளோ தைரியமாக சொல்கிற அப்படின்னு வந்து கோவப்பட்டதோட பாட்டி வந்து விட்டுருப்பான். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் பாட்டிமா கூட விட்டுருந்துருக்கலாம் குறியச்சனை. சரி நீ போய் வந்து அந்த குகையில் போய் வந்து ஒளிஞ்சுக்க அப்படிங்கிறத விட்டுருந்துருக்கலாம். குகையில் போய் வந்து ஒளிஞ்சது குறியச்சனாக இருக்கலாம். ஆனால் அந்த குகையிலேருந்து திரும்பி வெளியே வரணுமா இல்லையாங்கிறது முடிவெடுக்கிற இடத்துக்கு வந்து பாட்டிமா தான் இருக்கும். ஏன்னா குறியச்சனும் இந்த பாட்டிமாவும் சேர்ந்து வந்து அந்த 100 நாய்களையும் வந்து அந்த மலையில் வந்து வளர்த்துருந்தாலும் அதோட கண்ட்ரோல் வந்து யாரோட கண்ட்ரோல் இருந்திருக்குன்னா அந்த பாட்டிமா கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கும், மலேசியக்கார பாட்டிமா கண்ட்ரோலில். ஏன்னா டைமு அதோட ஹஸ்பண்ட் வந்து ஸோ இந்த நாய்கள்லாம் வளர்த்தும் போது இந்த பாட்டிமாவோட கண்ட்ரோலே இருக்குன்னு அது நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஹஸ்பண்ட் இறந்து போய் அவங்க 2 பேரும் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல வரும்போது இந்த பாட்டிமா நினச்சா கூட அந்த இடத்துலேருந்து போக விடாமல் நாய்கள்லாம் அந்த பாட்டிமாவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்போ தான் அந்த பாட்டிமாவுக்கு புரியும் நாய்களை நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும்னு. ஸோ இங்கே இந்தியா வந்து குறியச்சனை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பாட்டிமா வந்து இந்த நாய்களை கண்ட்ரோல் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த மலைக்குகையில் போய் வந்து குறியச்சன் போய் ஒளிஞ்சதுக்கப்புறம் முன்னாடி சீன்லேயே நம்ம ஒரு சீனில் பார்த்துருப்போம், ஒரு மூங்கில் பிளேட் மாதிரி ஒன்றில் வச்சு அதில் வந்து இந்த மூங்கில் சாப்பாடு மாதிரி போட்டு அதில் நாய்கள்லாம் வந்து எங்கேயோ வந்து ஒவ்வொரு டைம் கொண்டு போய் வந்து கொடுத்துருந்துட்டுருக்கோம். அது மலேசியாவில் இருக்க கல்ச்சர். அதையே வந்து இங்கே வந்து 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக 1 வேளை சாப்பாடு மட்டும் கொடுத்து அந்த குகையில் வந்து இது வந்து சிறைவாசி மாதிரி குறியச்சனை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்குது. ஸோ என் வாழ்க்கையை 40 வருஷமாக கெடுத்தல, என்னோட புருஷன் செத்துட்டான்னு போய் சொல்லி கெடுத்தல, அதுக்கு தண்டனையாக சிறைவாசம் இரு அப்படின்னு சொல்லி வந்து இந்த பாட்டிமா பண்ணி வச்சுருக்குது. இதோட இந்த படம் முடியுது. பாட்டிமாவுக்கு துரோகம் பண்ணது மொத்தம் 2 பேர். பாட்டிமாவோட புருஷன் குறியச்சனோட ஃப்ரெண்டு வந்து மோகன்கிறவன். ஸோ குறியச்சனை வந்து 6 வருஷமாக 7 வருஷமாக வந்து அந்த கோயிலில் போட்டு ஹவுஸ் அரெஸ்ட் போட்டு 1 வேளை சாப்பாட்டு மட்டும் நாய் கொடுத்து வந்து வளர்த்திக்கிட்டு இருக்கு. அந்த பைனாக்குலர் அந்த பாட்டி வச்சுருக்கிறதே அதுக்காக தான், அப்பப்போ வந்து பைனாக்குலரில் பார்த்துக்கிறது. 2வது அந்த குறியச்சனோட ஃப்ரெண்டு மோகன். ஸோ அதனால தான் அந்த பள்ளத்தாக்கில் வந்து நாய்கள் வந்து வேகமாக போய் தள்ளி விட்டு அந்த குறியச்சனை கீழே விட்டு வந்து கொள்ளும் பார்த்தீங்களா, அதை பண்ணது குறியச்சன் கிடையாது, நம்ம பாட்டிமா தான் நாய்களை அனுப்பி கொண்டிருக்கோம். இது எதுவுமே தெரியாமல் முட்டாள்தனமாக அந்த வேலைக்காரன் வந்து விசுவாசங்கிற பேரில் குறியச்சனுக்கான விசுவாசத்துக்காக வந்து இங்கே வந்து இப்போ பாட்டிமாட்ட வலுவாக மாட்டிக்கிட்டான். இதோட இந்த படம் முழுசாக முடியுது. இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து மிங்க் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வந்து வேறு ஏதாவது படம் வந்து உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா ஸோ கமெண்ட்டில் மிங்க் பண்ணுங்கள். ஸோ வி வில் டூ இட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ தேங்க்யூ கைஸ், பை.